ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். காலையிலேயே சொல்ல வேண்டிய விஷயம், பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ வேணான்னு சொன்ன ஒரு ப்ராஜெக்டை ஹீரோனோட அண்ணன் வேணும் அப்படின்ட்டு அவனோட சைன் பண்ணிட்டான் அவனோட கம்பெனிக்கு. ஹீரோ கம்பெனியோட பெஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறதால அவன் ஹெவியாக ஒர்க் பண்ணுறான் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக. அதனால ரொம்ப நாளாக வீட்டுக்கும் வர்றதில்ல. ஹீரோயின் வெயிட் பண்ணி பார்த்து அவளே தூங்கிடுறா. போல பாவம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஹீரோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இந்த ராஜாராணி படத்தில் சொல்லுவாங்கல்ல, பொண்ணுங்க வெளியே தான் மச்சான் ஐஃபோனு ஆப்பிள் அப்படின்னுட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா என்ன குத்துறாங்க. ஆனால் ஹீரோ இதை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். ஐயோ நைட்டெல்லாம் நீ வரல, இப்போ என்ன வந்திருக்கிற? இல்லை நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்க்க வந்தா என்ன நான் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்க போலியே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு டான்ஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. ஏன் இப்போலாம் நீ வீட்டுக்கே வர்றதில்ல? நான் தான் சொன்னல கம்பெனியில் கொஞ்சம் பிக் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்குறா. இதுதான் உன் கனவா? ஆமாம்மா இதுதான் என் கனவுன்னு கூட சொல்லலாம். இதனால நம்ம கம்பெனிக்கு நல்ல லாபம் வரும், என்னோட ஃபேமிலி பாயிண்ட்டும் இதில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத, நீ படுற கஷ்டத்துக்கு கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயின் மோட்டிவ் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டெம்மா நீ ஹீரோட கம்பெனிக்கு வந்துட்டு நிறைய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுவும் அந்த ப்ராஜெக்ட் எடுத்ததால. அதனால ஹீரோ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான். அதே நேரம் அடுத்த நாள் மார்னிங் அவனுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. இப்போ இவன் பண்ண ப்ராஜெக்டையே ஹீரோனோட அண்ணனும் பண்ணியிருக்கான். அது வேற யாருமே கிடையாது இந்த வேலைக்கு காரணம். ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து அதை வேணான்னு சொல்லி அவன் தான் அங்கே போயிட்டு சகுனி வேலை பார்த்துருக்கான். அந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு கொடுத்தோன்னே இப்போ அந்த கம்பெனிக்கு கை மாறிச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே பணம் கொடுத்த இன்வெஸ்டர்லாம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நியூஸ் மீடியா அப்படின்னு பரவி அப்போ அவங்க ப்ராஜெக்ட் தான் நீங்கள் காப்பி அடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கெட்ட பேர் ஆகி போயிடுது. நாம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வச்சிருந்த ப்ராஜெக்ட் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஹீரோவுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. அதனால வெளியிலவும் தலை காட்ட முடியலையா. அது இல்லாமல் ஹீரோயினோட அண்ணன் கம்பெனிகிட்ட தோத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வெறுப்பும் இருக்கு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆகுறா. இதனால தானே ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், இப்போ நம்ம கம்பெனிக்கு போயிருக்கு அப்படின்னு இவங்க நியூஸ்ல சொல்றாங்க அப்படின்னு அவளுக்கும் ஒரு ஷாக்கு. அவன் டயர்டா வீட்டுக்கு வந்தோடனே அவன் ஏதாவது சொல்லுவான்னு பாக்குறான். ஆனா பசங்க எப்பவுமே பெரிய பெரிய கஷ்டத்தை யார்ட்டையுமே காட்டிக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஹீரோவும் இவ தூங்குற மாதிரி நடிக்கிறா. அவனும் சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு அவனுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை அவனே மறைச்சிக்கிட்டு போறான். ஹீரோ இப்படி போறதை பத்தி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, சரி இவன் இப்படி இருக்கிறது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்மளால முடிஞ்ச எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு அவன் அண்ணன்ட்ட மறுநாள் பேச போறா. ஆனா அவன் இருந்துக்கிட்டு, ஆமாம் நீ போனதால தான் நான் இப்படி பண்ணுறேன், நீ என் கூட வந்துடு, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா? நான் இப்போவும் உன்னை நல்ல பிரதராக தான் பார்க்குறேன், அவன் வேற நீ வேற, சின்ன வயசுலேருந்து எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க கொடுத்துருக்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீ கொஞ்சம் பண்ணு, ஆனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ இப்போ சமாதானப்படுத்த அமிச்சானா? அவன் ஒன்றும் சொல்லவும் கிடையாது, அவன் இந்த மாதிரி உன்கிட்ட வந்து பேசணும்னு சொல்ல கிடையாது. எனக்கு தோணுச்சு நீ என் அண்ணனாக இருப்ப அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே எதுவுமே அப்படி கிடையாது, எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண தேவையில்ல, அவன் உண்மையா உழைக்கிறான், கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு போறா. ஆனா அங்க சகுனி வேலை பார்த்தே அவனுமே அவன் உடனே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, என்ன உன் ஆளெல்லாம் விட்டு என்கிட்ட விவரம் பேச வைக்கிற? யாரு அவ? எப்போ உன்கிட்ட வந்தா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா வந்தா. அப்போ எல்லா ப்ராஜெக்டையும் இப்படிதான் வாங்குறியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுறான். அவனுக்கு செம்ம காண்டாயிடுது. நீ முதல்ல கொஞ்சம் நார்மலா பேசு அப்படின்ட்டு போனை தூக்கி போட்டு உடைச்சிடறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வெறி. எப்படி ஒருத்தன் இந்த அளவுக்கு நேசிச்ச ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு மோசமா வெறுக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. நாங்களும் ரெமோ படம் பார்த்துட்டு ஒரு காலத்துல சுத்திட்டு இருந்தவங்க தான். இப்பதான் நிலமெல்லாம் புரிஞ்சு அடக்க ஒடுக்கமா இருக்கும். இது என்னோட பர்சனல் தாட்டு. மார்னிங் ஹீரோயினோட அண்ணன் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இதை இன்வெஸ்ட் பண்ண அவங்க கம்பெனி பல மடங்கு முன்னேறுங்க அப்படின்ட்டு இன்வெஸ்டர்கிட்டையும் அதே மாதிரி ப்ரெஸ் பீப்புள்கிட்டையும் பேசிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, ஆமாப்பா நல்லா முன்னேறும், அதுவும் என் கம்பெனி ப்ராஜெக்ட் திருடி பண்றீங்களா, சூப்பரா முன்னேறும் அப்படிங்கிறப்ப அவனுக்கே ஷாக்கு. என்ன பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியா? சேச்சா பிரச்சனைலாம் நான் பண்ணலப்பா, இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் வந்துச்சு, உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சார் அவர் தான் என்கிட்டையும் கொண்டாந்து கொடுத்தாரு. என்னோட கம்பெனிக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அப்போது இதுவரையும் பண்ண ப்ராஜெக்டை அப்படியே உன்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாருப்பா, நான் என்ன பண்ணுறது? ஹீரோ நல்லா ஆப்பா திருப்பி வச்சு விட்றான் ஹீரோனோட அண்ணனுக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் பண்ணது அப்படியே அவனுக்கு ரிவர்ஸ் ஆகிடுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக பார்க்காம தான் அவன் சைன் பண்ணியிருப்பான் ஹீரோ மேலே உள்ள கோவத்தில். அதான் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான்.
இந்த விஷயத்த போயிட்டு அவன் கொண்டு வந்தால ஒரு ஃபைலு அவன்கிட்ட போய் கேட்குறான், இது என்ன ஒர்க் அவுட் ஆகுமா, அவன் சொல்கிற மாதிரி உண்மையா, அவனோட ப்ராஜெக்ட் தான் என்கிட்ட கொண்டு வந்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவன் போட்டி பொறாமையில் வந்து சொல்லிட்டு இருக்கிறான், நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் சார், நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இவனை பார்த்தா முழு கம்பெனியும் முழக்கம் போட்டு போயிடுவான் போல, அவனை போய் நம்பிட்டு இருக்கிறான் இவன். இந்த விஷயம் நல்லா நியூஸ் மீடியா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஆரம்பித்த எல்லாமே டவுனாக போயிட்டு இருக்கிறதால பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோவுக்கு என்ன விஷயம் நடந்தது அவனுக்கே திருப்பி நடக்குது. கர்மா இஸ் எ பூமராங் மாதிரி இந்த பக்கம் ஹீரோவுக்கு மட்டும் என்ன நல்லதான் நடக்குது, அங்கேயும் ரிவீட்டு தான். ஏன்னா ஒவ்வொருத்தையும் சிவி ஆப்ப அவங்க கம்பெனிக்கே சொருவிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஈகோ பிரச்சனை தான் இவ்வளோக்கும் காரணம். எல்லாரும் மனசில் இருக்கிற ஈகோ விட்டுட்டு பேசுங்க, எல்லாம் நார்மல் ஆகிடும். இப்படிலாம் நானும் சொல்ல தான் ஆசைப்பட்றேன். ஆனால் ஈகோன்னு வந்தால் மட்டும் குஷி படத்தில் வர ஜோதிகா மாதிரி எல்லாமே ஆயிடுறோம். அது என்ன தம்பி, எக்கோவோ ஈகோ. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோனோட அக்கா வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் என் தங்கச்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவளை திட்டிகிட்டு இருக்கிறா. இங்கே பார்த்தியா 2 கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னால தான். இதில் நான் என்னம்மா பண்ணேன், அவங்க 2 பேரும் எனக்காக அடிச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. ஆனால் இங்கேயும் ஏதாவது சகுனி வேலை பார்க்கணுமே அப்படின்ட்டு அவள் வந்துட்டு மொத்தப்படி இவன் மேலே தூக்கி போட்டு போகிறா. என்னடா இது அப்படின்ட்டு, இந்த உலகத்தில் எந்த தப்பு நடந்தாலும் அது நான் பண்ணதாக தான் இருக்குமா அப்படின்னு அவள் அக்கா கேட்கும்போது, ஆமாண்டி ஆமாம் நீ பண்ணாதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு போகிறா. என் அக்கா ஒரு லூசுன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு லூசுன்னு தெரியாது அப்படின்ட்டு அவ குழம்பி போய் அங்கே நிற்கிறா. அந்த ஹீரோ கம்பெனிகிட்ட இருந்து வந்துட்டு ஹீரோயின் கம்பெனிக்கு கொண்டுட்டால ஒரு ப்ராஜெக்ட், அந்த மங்குஸ் மண்டையன் அவன் யார்ட்டையும் காரில் போய் பேசிட்டு இருக்கான். அந்த காரில் இருக்கிறது யாருன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஒர்க் பண்ண கம்பெனியில் இருந்த மேனேஜர் வேலையை விட்டு போனோன்னு அவனை மைண்ட் வாஷ் பண்ணி ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு ஐடியா கொடுப்பான் தெரியுமா. அந்த பிளாக் கேப் போட்ட மண்டையன் தான் வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கே இன்னொருத்தன் ஃபோன் பண்ணும்போது தான் தெரியுது இந்த 2 குடும்பமும் அடிச்சுக்கணும், அதில் நான் உட்காந்து குளிர் காயணும், அதுவும் டிசம்பர் மாதத்தில் ஓவர் குளிராக இருக்குங்கிறதால அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறான். இவனுக்கு பின்னாடி இருக்குங்கிறது யாருன்னு இன்னும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்தால் அது கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஹீரோ அவன் ரூமுக்கு வரான். வந்தோடனே ஹீரோயினும் எதுவும் பெருசாக கேட்டுக்கல. ஆனால் 2 பேருமே நார்மலாக இல்லை. இப்போ அந்த கம்பெனி சரியில்லாமல் போயிட்டு இருக்கனே அவன் ஆஃப் மைண்டடாகவே இருக்கான். ஆனால் ஹீரோயின்ட்ட இவ்வளோ பிரச்சனை நடந்து எந்த ஒரு பிரச்சனையும் சொல்ல. ஹீரோவுக்கு இவன் மேலே ஒரு கோவம் இருக்குது. எப்படி அவன் அண்ணன் கிட்ட போய் பேசினா அது இதுவரையும் நம்ம கிட்ட சொல்லி அப்படிங்கிற இன்னொரு கோவமும் இருக்குது. இதனாலேயே 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டைகள் மாதிரி ஒட்டிக்கிட்டு கிடந்தவங்க இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மூஞ்ச கூட பார்த்துக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு தான் என்ன சால்வ் அப்படிங்கிறது 2 பேத்துக்குமே புரியல. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போறான். அந்த டாக்டர் ஃப்ரெண்டை எதுக்காக நான் ஹீரோ இந்த மாதிரி மென்டல் அப்செட்டாக இருக்கனே அதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்க போறா. ஆனால் அங்கே ஒரு கவரை பார்த்தோன்னே அவள் ஷாக் ஆகுறா. ஏன்னா இவளோட DNA டெஸ்ட் அது இல்லாமல் அவள் பிறந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே ஒரு டைம் சுற்றிட்டு இருந்திருப்பா. அந்த ஹாஸ்பிட்டலோட கவர் இது. உடனே அந்த ஃப்ரெண்ட்டு கேட்குறா, இந்த கவர் இங்கே எப்படி வந்தது அப்படிங்கிறப்பே நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு தெரிஞ்ச டீன் இருந்துட்டு அங்கே தான் ரொம்ப முன்னாடியிலேருந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் கேட்டால் எது வேணாலும் பண்ணுவார். அப்போ என்னோட ரிப்போர்ட்டை மட்டும் எப்படியாவது எடுத்தாந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. ஏன் உனக்காக நான் பண்ணாமலா அப்படின்ட்டு அவனும் அந்த டீனோட ரூமுக்கு போயிட்டு என்னென்னமோ சர்ச் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ள அந்த டீன் வந்தோடனே ஹீரோனோட பேரை சொல்லி கேட்டோடனே அந்த ஆளுக்கு ஏதோ மூஞ்சி மாறுது. இவங்களுக்குள்ள என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு என்னன்னு தெரியல. சாரி நான் தேடி போனது கிடைக்கல, ஆனால் வேற ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த ஆக்சிடென்டால உன் ஃப்ரெண்டு அஃபெக்ட் ஆகுது. அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அதனால தான் அவளுக்கு அப்படி ஆயிருக்கு. உன்னால அவளுக்கு எதுவுமே ஆகல. இவளை கொல்லணும்னு சுத்திக்கிட்டு இருக்கால ஒரு ஃப்ரெண்டு, அவளுக்கும் இவளுக்கும் ஏதோ பஞ்சாயத்து ஆயிருக்கு. அதுல இவ பண்ணதான் தப்புன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இதுக்கு நடுவில் பூந்து யாரோ சதி வேலை பண்ணியிருக்காங்க. அதை விட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இன்னொரு வாய்ஸ் நோட் கிடைச்சிது அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் நோட்டை ப்ளே பண்ணும்போது அந்த வாய்ஸ் நோட்டை யாருதுன்னா வேற யாருமே கிடையாது, ஹீரோயினோட சித்தியோடது. ஒரு நாள் பாசமா பாயாசம் ஊத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்போதான் புரியுது. பாசம்னு சொன்னியே, ஆனா எனக்கு ஒரு பாயாசத்தை நீ ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க அவ்வளோ கேரிங்கா இருப்பாங்க, அவங்க அண்ணனும் சரியா அவங்க சித்தியும் சரியா. ஆனா இந்த விஷயத்துல இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் ஹீரோ ஒரு சைடு மனசை உடைச்சிட்டான், இன்னொரு பக்கம் அவங்க சித்தி ஒரு சைடு மனசை உடைச்சிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றா. நேரா அவங்கள தான் பார்க்க போனே, வாமா எப்படி இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு அக்கறையா விசாரிக்கும் போது ஹீரோயினுக்கு அது எல்லாமே நடிப்பாக தான் தெரியுது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துல, அதில் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதுலேயே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏமா இப்படி திடீர்னு வந்து கேட்குற அப்படின்ட்டு அவங்க என்னென்னமோ சொல்லி மழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இப்போ ஹீரோயினுக்கு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அதனால அவங்க எது சொன்னாலும் நம்பாம சரி நான் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து மனசு உடைஞ்சு தான் வரா. நான் ரொம்ப நம்பின ஆளுக்க மனசை உடைக்கும் போது அது கொடுக்குற வலி இருக்கு, அதை வார்த்தையால சொல்ல முடியாது. இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு தோன்றதை சொல்லிட்டு போங்க.